ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு போஸ்டர் டிசைன் பிக்சார்ட்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணி மொபைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டிவிக்கே பேனர் டிசைன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன் நீங்கள் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு பர்த்டேயாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதாக வேணால் இருக்கலாம். ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணுற டூல்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள். டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்களே பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் பிக்சார்ட் PICSART ஓகே டைப் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒன்று இருக்குது பாருங்கள், பிக்சார்ட் AI ஃபோட்டோ எடிட்டர்னு. அதுதான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் யூர் ஃபோட்டோ அப்படின்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் வந்துருச்சு. டூல்ஸ்ன்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப் அப்படின்னு இருக்குல்ல, ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு கீழே சைஸஸ்லாம் என்ன மாதிரி வேணும்னு கேட்குது. ஸ்கொயராக வேணுமா, இல்லை நீளமாக வேணுமா, அகலமாக வேணுமான்னு இருக்கும். ஓகே, அதில் என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. நான் ஸ்கொயர் கொடுத்துக்கிறேன். சரியா, ஸ்கொயர் கொடுத்துட்டு மேலே ஓகே டிக்குன்னு இருக்குல்ல, டிக் பட்டன் ரைட்டில் டாப்பில் அதை கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு சில இமேஜஸ் மேலே ஆட் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், கீழே உள்ள மெனூஸ்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஃபிங்கரை வச்சு அப்படியே ஸ்வைப் பண்ணுங்கள் லெஃப்ட் டு ரைட். அதில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்களேன், ஆட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எதில் வச்சுருக்கேன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். என்னென்ன ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும். அப்புறம் என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு என்ன வேணும் ஒன்றுனா செலக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு கைஸ். இப்போதைக்கு ஒரு 4 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஓகே, கீழே எல்லாமே செலக்டரில் இருக்குது. மேலே டாப்பில் ரைட்டில் ஆடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 4மே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் இது ஒவ்வொன்றையாக கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி எங்கெங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஃபிங்கரை வச்சு அப்படியே ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, இதை அப்படியே கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ போய் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை நெக்ஸ்ட்டு இங்கே தலைவர்களை கிளிக் பண்ணி இப்போ அது செலக்ட் பண்ணுறப்ப மேலே பாருங்களேன், அந்த டிக்கு இருக்குல்ல டாப்பில், அதுக்கு கீழே ஒரு 2 ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது பேர் லேயர்ஸு. ஸோ இதில் நீங்கள் எது மேலே வரணும் கீழே வரணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு கீழே வரணும். ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே பேக்ரவுண்டுக்கு மேலே அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே ரைட். இப்போ அந்த தலைவர்களை செலக்ட் பண்ணி டாப்பில் வச்சுக்கிறேன். திரும்ப டிக்கு கொடுத்துக்கிறேன் டாப்பில். இப்போ விஜய் சாரை அப்படியே ஸ்கேல் பண்ணி பெருசாகி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறம் திரும்பியும் கீழே அப்படியே ட்ராக் பண்ணி ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஃபோட்டோவே 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு யார் ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு க்ராப் பண்ணுறதுக்குல அந்த ஆப்ஷனை கொடுத்து அந்த ஃபோட்டோ எவ்வளோ தூரம் வேணுமோ க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ டச் பண்ணிட்டு கீழே க்ராப் அப்படின்னு இருக்கும், CROP அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுவும் எந்த அளவுக்கு வேணுமோ ஃபஸ்ட்டு ஓகே. இந்த இமேஜில் கீழே பாருங்களேன், ஒரு ஆரோ மாதிரி இருக்குது பாருங்களேன்,
அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபோட்டோவை ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி அப்படியே ஃபிங்கரை மூவ் அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ பெருசு வேணுமோ ஸ்கேல் பண்ணி வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்கொயராக கூட ஸ்கொயர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அதுவாகவே ஸ்கொயராக வந்துடும். ஈக்குவல் சைஸாக இருக்கும். இதையும் அதே தான். க்ராப்பில் போய்ட்டு ஸ்கொயர். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட்டுன்னு ஒரு ஸ்லைடர் இருக்கும். அதை அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா பார்டர் வரும். நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோக்கும் அதே மாதிரி கீழே அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். பார்டர், அதுக்கப்புறம் ஒயிட்டு, அமௌண்ட் வந்து 100 ஃபுல்லாக. ஓகே, அவ்வளோ. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன டெக்ஸ்ட் வேணுமோ சங்கர் பாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு வழக்கம் போல் ஸ்கேல் பண்ணுவோம்ல டாப்பில் இந்த இதை அப்படிதான் ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஸ்ட்ரோக் ஏதாவது ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் ஆட் பண்ணி பிளாக் கொடுக்குறேன். ஓகே ஓகே கொடுத்துறேன் நான். ஸோ ஜஸ்ட்டு ஆப்ஷன்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் க்ரியேட்டிவாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இது ஃபைனல் நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே வந்து பாருங்களேன், டவுன்லோடுன்னு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். டாப்பில் ரைட்டில் 2 இமேஜ் இருக்குது, 2 ஐக்கான் இருக்குல்ல. அதில் ஃபஸ்ட் ஐக்கான் வந்து டவுன்லோடு, செகண்ட் ஐக்கான் ஷேர். டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா எதாவது பேக் போட சொல்லுது. ஸோ நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு அமைக்கிறேங்க டாப்பில் இருக்கிற. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும். இதில் வந்து சேவ் அஸ் ஜேபேக் அப்படின்றதுல அது கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சேவ் அஸ் ஜேபேக் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ். அதுக்கு ஒரு ஆடு பார்க்க சொல்கிறாங்க. சரி பார்த்துருவோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு சிம்பிளாக மொபைல்லேயே நம்ம ஒரு பேனர் பண்ணியாச்சு. ஓகே, இது நம்ம தளபதிக்காக பண்ணது. ஸோ நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எனிதிங். ஓகே, உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போடுறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் வேறு என்ன மாதிரி வீடியோன்னு கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை. ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.